ஆதிர ஆதிர என்ன ஆச்சு ஆதிர? ஏய் ஆதிர ஏன் அழுவுற? எனக்கு என் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. என் அப்பாவுக்கு நான் பொண்ணா இருந்த வரைக்கும் அவர் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டாரு. ஆனா பதிலுக்கு நான் என்ன பண்ண? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து என் அப்பாவோட ஒரே சந்தோஷத்தையும் நிம்மதியும் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிட்டனே. ஆதிர அப்படியெல்லாம் இல்ல. என்ன அப்படி இல்ல? வாழ்க்கையில சில விஷயத்தெல்லாம் மறக்கவே முடியாது. சில சம்பவத்தெல்லாம் மனசு போட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுக்கும். அப்படி என் மனசு போட்டு வாட்டி வதைக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? என் அப்பா தரையில உட்கார்ந்துகிட்டு அம்மாடே அம்மாடேன்னு கதறி கதறி அடிச்சுக்கிட்டதுதான். நீங்க மட்டும் பத்திரத்தை கேட்டு பிடிவாதம் பிடிக்காம இருந்திருந்தீங்கன்னா என் அம்மா கிட்ட பத்திரத்தை வாங்கிருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. என் அப்பா கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு அவங்க போட்ட கண்டிஷனுக்கு நான் சம்மதிச்சிருக்க வேண்டியதும் இல்ல. ஆதிர இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். இப்ப திரும்ப இதே கேட்டேன்னு என்ன அர்த்தம்? நான் உங்ககிட்ட கேக்கலங்க, அந்த தெய்வத்துக்கிட்ட கேக்குறேன். அந்த தெய்வம் என்னையும் என் அப்பாவையும் ஏன் பிரிச்சு போடணும்? ஏன் எங்களை பேச விடாம பண்ணணும்? ஆதிர நானும் உன் அப்பா மாதிரிதான் உன்னை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அழாத ஆதிர. கொடு. இந்தா நான் ஊட்டி வர்றேன், நீ சாப்பிடு. வாங்கிக்க ஆதிர. சாப்பிடு. எனக்கு போலி பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு தடவை மாமா கிட்ட உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். அவர் தான் சொன்னாரு. அதான் அவர் சொன்ன கடைக்கே போய் உனக்கா வாங்கிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு.